ஆம்புலன்ஸின் கதவை திறந்து ஓட்டுநரை தாக்க அதிமுகவினர் பாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. திருச்சி மாவட்டம் துறையூரில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை அதிமுகவினர் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், இன்னைக்கு என்ன நடந்துச்சு ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கும் அங்க அதிமுகவினருக்கும் இடையே? ஏன் இந்த தகராறுல அதிமுகவினர் ஈடுபடுறாங்க? திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் மற்றும் துறையூர் முசிறி பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்ள திட்ட ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அதன் வழியாக மணச்சநல்லூரில் பரப்புரை முடித்துக் கொண்டு துறையூருக்கு வருகை தந்து கொண்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்நிலையில் துறையூரில் பாலக்கரை பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் தொண்டர்கள் பெருந்திரளாக கூடியிருந்தனர். அப்போது அந்த வழியாக ஆத்தூர் சாலையில் விபத்தில் சிக்கிய ஒரு நபரை காப்பதற்காக 108 ஆம்புலன்ஸ் அவ்வழியாக சென்றது. அப்போது எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்யும் நேரங்களில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வருவது இதே வேலை வாடிக்கையாக உள்ளது, தொடர்கதையாக உள்ளது என அதிமுக தொண்டர்கள் கூறிக்கொண்டு ஆத்திரத்துடன் அந்த 108 ஆம்புலன்ஸை சுற்றி சூழ்ந்ததோடு இல்லாமல் ஓட்டுநரை தாக்கவும் ஆம்புலன்ஸை கைகளால் தட்டியும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினர். இதில் நிலைகுலைந்து போன ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் செய்வதறியாது திகைத்தார். அப்போது அந்த பகுதியில் காவலில் ஈடுபட்ட போலீசார் ஆம்புலன்ஸ் வாகனத்தை மீட்டு அதனை அனுப்பி வைத்தனர். எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்ளும் நேரங்களில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வருவதாகவும் அவர் பரப்புரையின் போது மிகுந்த கோபத்தையும் அதிருப்தியையும் தெரிவித்திருந்த நிலையில் அதிமுக தொண்டர்கள் அவர் வருவதற்கு சற்று முன்னதாகவே இது போன்ற கோபத்துடன் ஆம்புலன்ஸை சூழ்ந்து கொண்ட சூழல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முக்கியமாக விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன். திருச்சி மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி வருகைக்காக துறையூரில் காத்திருந்த அதிமுகவினர் ஆம்புலன்ஸ் வாகனத்தை பார்த்தவுடன் இன்றைக்கு தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கதவுகளை எல்லாம் திறந்து அவர்கள் அங்கு தாக்குதலில் ஈடுபட்டது ஒரு பதற்றமான சூழலை உருவாக்கி இருக்கிறது. அந்த காட்சிகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கதவையும் அவர்கள் திறந்து தாக்குதலில் ஈடுபடுகிறார்கள். அதே போல பின்புறமாக நோயாளியை ஏற்றிச் செல்லக்கூடிய அந்த பகுதியிலும் கதவை திறந்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.